டின்னருக்கு என்ன ரெசிபி செய்யலான்னு சொல்லி ஒரே குழப்பத்துல இருக்கீங்களா? அப்போ ஒரு தடவ இந்த பட்டாணி மசாலா குருமாவ ஒரு தடவ செஞ்சு பாருங்க. திரும்ப திரும்ப இதையே செய்வீங்க. உங்க வீட்ல இருக்கிறவங்களும் இதையே செய்ய சொல்லி கேட்பாங்க. நீங்க வேணா ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கடாய் அடுப்புல வச்சுக்கோங்க. எண்ணெய் விட்டுக்கோங்க. பெரிய வெங்காயத்த குட்டி குட்டியா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம் இத சேர்த்து அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா 3 தக்காளி பழத்த மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க. அதையும் இப்போவே சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்ததுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, ஏன்னா தெறிக்கும். தக்காளி நல்லா எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். அதுக்கும் முன்னாடி வேக வச்ச பச்சை பட்டாணியை ஒரு கரண்டி அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த கிரேவியை ஒரு கொதி வர வரைக்கும் கொதிக்க விட்டுறலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு கரண்டி பச்சை பட்டாணி எடுத்து வச்சோம் இல்லையா, வேக வச்ச பச்சை பட்டாணி, அதை இப்போ நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதையும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கன்சிஸ்டன்சி பாருங்கள். உங்களுக்கு ஏற்ற கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் கொதிக்க விடுங்க. கிரேவி நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். கடைசியில் கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்படின்னா தான் இந்த ஃப்ரெஷ்னஸ் வாசனை அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். கிரேவி கொஞ்சம் சுருண்டு வந்துடுச்சு. இப்போ அடுப்பு அணைச்சிடலாம். பச்சை பட்டாணி குருமா ரெடி ஆகிடுச்சு. இது பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை இது கூட எல்லாம் வச்சு சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.